Morning children, this is Identify and Correct the Errors Series 2 exclusively for Standard 10 students. Question number 44 Identify and Correct the Error நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ அதில் 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் எனி கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். அந்த எரரை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக எழுதுறது தான் உனக்கு டாஸ்க்கு. ஈச் ஆஃப் த சென்டென்ஸ் யூ வில் கெட் 1 மார்க். டோட்டலி யூ வில் கெட் 5 மார்க். ஸோ அதில் பேசிக் கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் நீ அந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சீரீஸ் 1ல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் 3 டைப் இருக்குது. பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் இருக்குது. அதில் பி ஃபார்ம் வேர்ப்ஸை பற்றி பார்த்தோம். அந்த பர்டிகுலர் பி ஃபார்ம் வேர்பு அதாவது அதோடைய சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலருக்கு எந்த ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ப்ளூரல்னால் அதுக்கு எந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். த சேம் திங் அந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னு பார்த்தோம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் பார்த்தோன்னா ஆம், இஸ், வாஸ் அண்ட் ஆர், வேர். ஆம், இஸ், வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர், வேர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். த சேம் டைம் ஆம், இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உரிய ஆக்ஸிலரி வேர்ப், வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸ்க்கு உரிய ஆக்ஸிலரி வேர்ப். நெக்ஸ்ட் திங் ஹேவ் ஃபார்ம் வேர்பில் பார்த்தோன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் இருக்குது. இதில் ஹேவ், ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரனால அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஹேஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்டுக்குரிய வேர்பு, ஹேவ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டுக்குரிய வேர்பு. இன் கேஸ் ஆஃப் காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன். இன் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஐ, வி, யூ, தேக்கு ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். கிளியர்? காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்னா சிங்குலருக்கு ஹேஸு, ப்ளூரலுக்கு ஹேவு. ப்ரோனவுன் ஐ, வி, யூ, தேக்கு ஹேவு, ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் 3 ரூல்ஸு. ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த. ஒன் ஆஃப் தன்ற ஃப்ரேஸும் ஈச் ஆஃப் தன்ற ஃப்ரேஸும் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னா நிறைய விஷயத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை பற்றி பேசும்போது மட்டும்தான் ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் தன்றதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெனி திங்ஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த புக்ஸ். நிறைய பாய்ஸில் ஒருத்தர், நிறைய புக்ஸில் ஒருத்தர், ஒரு புக்கு, நிறைய கேர்ள்ஸில் ஒரு கேர்ள். ஸோ மெனி இருக்கிற போது தான், அதில் ஒன்றை பற்றி பேசும்போது தான், ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தான் ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈச் ஆஃப் தனா ஒவ்வொருத்தரும். ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த வந்தால் அந்த தேக்கு பக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்டு கண்டிப்பாக ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். அதாவது அந்த சப்ஜெக்ட் கூட நவுன் கூட எஸ் இருக்கணும். பட் இங்கே பேசும்போது எஸ் இருந்ததுன்றனால நீ வந்து டக்குன்னு அதில் வந்து அதை ப்ளூரல்னு கன்சிடர் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வேர்பு ஆரோ வேரோ நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸில் ஒருத்தர். ஒன் ஆஃப் த புக், புக்ஸில் ஒன்று. ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், கேர்ள்ஸில் ஒருத்தர். ஸோ அங்கே நம்ம பேசுகிறது ஒருத்தரை பற்றி மட்டும்தான். ஸோ த ஹோல் ஃப்ரேஸே தான் உனக்கு சப்ஜெக்ட். அதில் நம்ம ஒருத்தரை பற்றி தான் மீன் பண்ணுறோம். ஸோ தட் சப்ஜெக்ட் சிங்குலர். ஸோ தட் நீ சிங்குலருக்குரிய ஆக்ஸிலரி வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அதாவது இஸ் இல்லைன்னா வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆர், வேர் வரக்கூடாது. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த வந்தால் நவுன் பக்கத்தில், அடுத்து வரக்கூடிய நவுன் பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் இருக்கணும். அதாவது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் தன்ற ஃப்ரேஸையே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்ஸிலரி வேர்ப் கண்டிப்பாக சிங்குலர் தான் இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம ஒன்றை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ தட் ஈஸோ இல்லை வாசோ தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள், ஈதர் ஆர் நீதர் நார். ஈதர் ஆர் நீதர் நார் ட்வின்ஸுன்னு நான் சொல்லி தருவேன். இது உங்களுக்கு எப்படி எரர் ஸ்பாட்டிங்கில் கொடுத்துருப்பாங்கன்னா ஈதர் கூட நார் கொடுத்துருவாங்க, நீதர் கூட ஆர் கொடுத்துருவாங்க. அப்படி வரக்கூடாது. ஈதர் வந்தால் ஆர், நீதர் வந்தால் நார் தான் வரணும். ஸோ மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு ஈஸியான எரர், நீ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா ஈதர் ஆர் நீதர் நார் பக்கத்தில்
ஆருக்கும் நாருக்கும் பக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டு சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு வாசு ஹேஸு பயன்படுத்தணும். ப்ளூரலாக இருந்தால் ஆர் வேர் இல்லை ஹேவ் பயன்படுத்தணும். ஓகே, ஸோ இது பேஸ்டாக நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ். நிறைய சைக்கிள்ஸில் ஒரு இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் பாருங்கள், ஆக்சிலரி வெர்ப் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பக்கத்தில் சைக்கிள் கொடுக்காம கரெக்டாக சைக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எரர் இல்லை. பட் பக்கத்தில் சைக்கிள்ஸுன்றதை மட்டும் எடுத்துகிட்டு ஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசுகிறது சைக்கிள்ஸை பற்றி கிடையாது. ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ், அந்த சைக்கிளில் ஒன்று. அப்போ ஆர் வரக்கூடாது. என்ன வரணும்னா இஸ் தான் வரணும். கிளியர்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த பாய்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும், எல்லா பையங்களையும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது ஒருத்தரை பற்றி மட்டும்தான். பட் நிறைய பேர் இருக்கிறதுல ஒருத்தரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈச் ஆஃப் த பாய்ஸ் தான் வரணும். ஈச் ஆஃப் த பாய் வரக்கூடாது. நிறைய பேர் இருக்கும்போது தான் அங்கே ஒவ்வொருத்தருன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் தன்னு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அங்கே நிறைய பாய்ஸில் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்ல வர்றனால தான் ஈச் ஆஃப் தன்னு வருது. ஸோ ஈச் ஆஃப் தன் வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வரணும்? பாய்ஸோ இல்லை கேர்ள்ஸோ வாட் எவர், அந்த சப்ஜெக்ட்டு ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். அண்ட் அகெயின் பக்கத்தில் அந்த ஆக்சிலரி வெர்ப் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஈச் ஆஃப் த பாய்ஸ், ஒவ்வொருத்தரும். அங்கே சொல்ல வந்தது ஒருத்தரை பற்றி மட்டும்தான். ஸோ தட் அங்கே கரெக்டாக சிங்குலருக்குரிய ஆக்சிலரி வெர்ப் இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இஸ்ஸோ இல்லை வாசோ தான் வரணும். கரெக்டாக? இஸ் கெட்டிங். ஓகே, ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் கெட்டிங் கரெக்ட். ஈச் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் கெட்டிங் கூட கரெக்ட் தான். ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த ஈச் ஆஃப் த வந்தால் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுனு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். அதாவது நவுனு குறிக்கிற வார்த்தை பக்கத்தில் எஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்பு இஸ்ஸோ இல்லை வாசோ தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நெய்தர் த பாய்ஸ் ஆர் த கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க. நீதர் வந்தால் நார், ஈதர்னா ஆர். இங்கே நீதர் கொடுத்துட்டு நார் கொடுக்காம ஆர் கொடுத்துட்டாங்க. ஈஸி எரர் கண்டுபிடிச்சாச்சு. நீதர் த பாய்ஸ் நார் த கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ அந்த இடத்துல ஆர் வரக்கூடாது, நார் தான் வரணும். நெக்ஸ்ட் எரர் பார்த்தீங்கன்னா, நீதர் த பாய்ஸ் நார் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நீதர் நார் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே எரர் இல்லை. நீதர் த பாய்ஸ் நார் த கேர்ள்ஸ் இஸ் கொடுத்துருக்காங்க. as I said, நீதர் நார் ஈதர் ஆர் வந்தாக்க ஆர் நார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பார்க்கணும். அந்த சப்ஜெக்டு சிங்குலராக இருந்தால் சிங்குலருக்குரிய ஆக்சிலரி வேர்பு, ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்குரிய ஆக்சிலரி வேர்பு. இங்கே கேர்ள்ஸுன்றது ப்ளூரல். ஸோ தட் அங்கே இஸ் வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன வரணும்? ஆர் வரணும். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் சென்டென்ஸில் ஈதர் ஷாம் ஆர் ராம். ஷாமோ இல்லை ராமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராம் சிங்குலர் தான். சிங்குலருக்கு ஹேவ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வரணும் இங்கே? ஹேஸ். ஈதர் ஷியாம் ஆர் ராம் ஹேஸ் டன். அதுதான் கரெக்ட். ஏன்னா ராம் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அதே சென்டென்ஸில் அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். ஈதர் ஷியாம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ். as I said, இந்த ஈதர் ஆர் நீதர் நார் வரும்போது அந்த நீதருக்கு நார் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஈதருக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது கரெக்டாக இருக்கிற பட்சத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆருக்கோ நாருக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து, சிங்குலர்னால் சிங்குலருக்குரிய வேர்பு, ப்ளூரல்னால் ப்ளூரலுக்குரிய வேர்பு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலருக்கு இஸ்ஸு வாசு ஹேஸ் வரணும். ப்ளூரலுக்கு ஆர் வேர் இல்லை ஹேவ் வரணும். ஸோ இந்த இடத்துல ஈதர் ஷியாம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ்ன்னு இருக்குது. ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் ஹேஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்டுக்குரிய ஆக்சிலரி வேர்ப். இந்த இடத்துல ஹேஸை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன போட்டிருக்கணும்? ஹேவ். இன் ஷார்ட், இந்த சென்டென்ஸை பொறுத்தளவில் ஈதர் ஆர் நீதர் நாரில் இஸ்ஸோ வாஸோ ஹேஸோ வந்தால் அதை எடுத்துகிட்டு ஆறு வேறு ஹேவ் போட்டுருங்க. ஆர் வேர் ஹேவ் வந்தால் அதை எடுத்துகிட்டு இஸ்ஸு வாஸு ஹேஸ் யூஸ் பண்ணிடுங்க. கிளியராக? அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. let me show it clearly.
Okay, thanks for watching. Happy learning.